தாவேகா வந்து இந்த கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகள், அதாவது வந்து திமுகவோட கோட்டை என அழைக்கப்படக்கூடிய சென்னையில எல்லா தொகுதிகளிலுமே தாவேகா தான் முன்னிலையில் இருக்காங்க. இப்போது இந்த தேர்தல் களத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் குறித்து நம்ம புன்னைவளவன் அவர்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல் கேள்வியா என்ன வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகளில் என்ன உங்களை ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்றத சொல்றேன். ஏர்லியான ட்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட அதுவும் அதே இவிஎம் மிஷினில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் தான். ஸோ இது எந்த அளவுக்கு அப்படியே சஸ்டெயின் ஆக போகுது. வழக்கமாக ஒரு 12, 12:30க்கு செட் ஆகும் ஒரு பேட்டர்ன். அதுக்கு பிறகு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு 2, 3 மணி வரைக்கும் கூட போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய மதிப்பீடாக இருக்குது. நம்ம எல்லோருமே ஒரு விதமான இடத்துல இருந்து ஒரு இன்டெலெக்ட் பபுளில் இருந்தோ இல்லை வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு வழக்கமான கன்வென்ஷனல் இடத்துல இருந்தே இந்த கிரவுண்டை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு வகையான பயசஸ்ல இருந்து பார்த்ததுனால தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியலையோ என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அது மிக நிச்சயமாக அது நம்ம நிறைய அன்லேர்ன் பண்ணிக்க வேண்டியிருக்கிறது. நம்ம எல்லோரும், அதாவது நம்ம பரோட்டா சூரி மாதிரி எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிங்க அப்படிங்கிற இடத்துக்கு தாவேகாவினுடைய இந்த ஏர்லி ட்ரெண்ட் சர்ச் அப்படிங்கிறது நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறது. 2 தலைமையகங்களிலும் ஒன்றும் ரொம்ப பெருசா செலிப்ரேஷன் கேடஸை உள்ள வரவங்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படி டிராப் ஆகாதாகத்தான் நமக்கு ஏர்லி செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன். இன்னும் சொல்ல போனால் நிறைய ஆச்சரியங்களை தன்னுள் கொண்டு வந்திருக்கக்கூடிய எலெக்ஷன். பப்ளிக்கினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம விலகி நின்றுட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு மேபி முடிஞ்ச ஒரு வாரம் ஆனால் பல விதமான குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல நமக்கு இன்னும் சுவாரஸ்யமாக அடுத்து நமக்கெல்லாம் ஒர்க் ஹெவியாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.